ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனி வெட்டி பார்க்க போகிறோம். தனி வெட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா SI = PNR/100. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை வந்து பார்த்துக்குங்க. நம்ம தனி வெட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி தனி வெட்டியை எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது தனி வெட்டி தெரியும்னா ஃபஸ்ட்டு % தெரிஞ்சிருக்கணும். சதவீதம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா தனி வெட்டி ரொம்ப ஈஸி. வாங்க பார்க்கலாம். 5000க்கு 10% வட்டி விகிதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். 5000 ரூபா, இதுக்கு 10% 5 ஆண்டு கேட்டிருக்காங்களா, 5 இயர்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து ஷார்ட்கட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 5000க்கு 10% எவ்வளோங்க? 100% வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாவா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 10% எவ்வளோ? 500 ரூபா. 10% வந்து 500. நமக்கு 10% தான் கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு 10% 500 ரூபானா அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 5ஆல் பெருக்குங்க. 2 0 0 5 25. அப்போ 2500 ரூபா. எத்தனை சதவீதத்திற்கு? 10% வட்டி. இதில் 5 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ? 2500 ரூபா. எந்த ஆப்ஷனு? சி ஆப்ஷன். ஃபார்முலா மூலம் உங்களுக்கு போட்டு காமிக்கணுமா? போடுறேன். SI = PNR/100. ஃபார்முலா வச்சு இதை போட்டு காமிக்கிறேன் வாங்க. 5000 இன்ட்டு எண்ணுனா வந்து வருடம், 5 வருடங்கள், இன்ட்டு 10% /100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 5 5 50 இன்ட்டு 50 பெருக்குங்க. 2 0 0 5 25. 2500. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? தனி வட்டிலாம் ரொம்ப ஈஸிங்க. ஃபார்முலா வச்சும் போடலாம், ஷார்ட்கட்டாகவும் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் போட பாருங்கள். கேன்சல் பண்ணிடலாம், அடுத்த கணக்கு போடலாம். ஆனால் இந்த கணக்கு பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லியிருப்பீங்களே. இப்போ பாருங்கள், இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100%. இதில் 1%, 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள். 1% என்பது 100 ரூபா. நமக்கு 8% கட்டிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், 8ஆல் பெருக்குங்க. 0 0 8 800. அப்போ 8% 800 ரூபா. இது எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. நமக்கு கேட்டது 5 வருஷத்துக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ஆல் பெருக்குங்க. 0 0 8 5 40. அவ்வளோதாங்க, 4000 ஆன்சரு. பி ஆப்ஷன். வேலை முடியுது. இதெல்லாம் யோசிக்காதீங்க, டப்புன்னு போடுங்க. சதவீதம் வட்டி விகிதத்தில் 3000 சேமிக்கிறார். 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் தொகை கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொகை கேட்டிருக்காங்க. அங்கே என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. தொகைனா என்ன பண்ணணும்? அசலையும் கூட்டிக்கணும். அப்போ இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 2 ஆண்டு முடிவில் 3000 ரூபா. இது 100%. இதில் 10% என்பது 300 ரூபா. 1% 30 ரூபா. இப்போ எவ்வளோ கேட்டிருக்காங்க? 1% 30னா நமக்கு 7% தேவை. இப்போ 7ஆல் பெருங்க. 7 3 21 210. இது ஒரு வருஷத்துக்கு தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 ஆண்டு முடிவில் அவர் பெரும் தொகை கேட்டுக்கிறாங்க. அப்போ 2ஆல் பெருக்குவோம். 0 2 2 2 4. அப்போ 420 ரூபா 2 ஆண்டு முடிவில். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அவர் 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் தொகை. அப்போ என்ன பண்ணணும்? 3000 கூட்டிக்கணும்.
3000 ப்ளஸ்ஸு ஒரு 420 கூட்டினா என்ன வரும்? 420 3420. அப்போ இதுதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்? டி ஆப்ஷன் ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. ராதிகா ஆண்டிற்கு 11% வட்டி விகிதத்தில் 5000 ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2 ஆண்டின் முடிவில் அவர் பெறும் தொகை. 2 ஆண்டுகள் முதலீடு செய்கிறார். அந்த 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் தொகை கேட்டிருக்காங்க. அப்போ 5000 ரூபான்றது எத்தனை சதவீதம்? 100%. அதில் இது ஷார்ட்கட்டு நான் சொல்லவே இல்லை. சரி, ஷார்ட்கட்டு சொல்லியிருக்கேன், ஃபார்முலா வச்சு போடல. ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இதான் ஆன்சர் வரும். சரி, நம்ம இதை பார்க்கலாம் வாங்க. 10% என்பது 500 ரூபா. நமக்கு 11% தேவை. அப்போ 1% மாதிரி கண்டுபிடிப்போம். 1% வந்து 50 ரூபா. அப்போ 550 என்பது 11%. அவங்க கேட்டது 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. போடுவோம். 0 மீதி 1 10 11. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு 11,000 2 வருஷத்துக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? அவர் பெரும் தொகை. அதை நம்ம கவனிக்கணும். கொஷின் ஃபுல்லாக படித்து தெளிவாக பார்த்தா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 5000 கூட நம்ம ஒரு 11,000 கூட்டிக்க போகிறோம். 5000 கூட 11,000 கூட்டினீங்கன்னா 0 0 1 6100. இதுதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்? பி ஆப்ஷன். நீங்கள் இதை ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாலும் இதான் வரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த முறை வந்து தண்ணி வட்டிலே இது ஃபஸ்ட்டு டைப் மட்டும்தான் இன்றைக்கி போடுறது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் 5 டைப்பாக தான் இருக்குது. அதிகமான ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? 7500க்கு 8% வட்டி விகிதத்தில் 1 வருடம் 6 மாதங்கள் தனி வட்டி. இப்போ இதுமாரி 1 வருடம் 6 மாதம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுலேயும் ஒரு ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதை நீங்கள் எப்படி திரும்ப போடுவீங்க? 1 வருஷம் 6 மாதம் டிவைடட் பை 12. 1 6 6 1 6 6 2 6 12. 1 2 2 2 + 1 3 3 பை 2 இப்படி போட்டு அது ஃபார்முலா வச்சு போடலாம். இதில் நான் வேறு மாதிரி சொல்கிறாங்க. 7500 வந்து 100%. இதில் 10% வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா. 1% வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா. இப்போ 8ஆல் பெருக்குங்க. 8ஆல் பெருக்குன்னா 8 5 40 மீதி 4 56 ஒரு 4 60 600. இது வந்து பார்த்திங்கன்னா 8% 1 வருஷத்துக்கு. 8% 1 வருஷத்துக்கு. அப்போ கீழே வந்து 6 மாதம் கேட்டிருக்காங்க. 6 மாதம் கேட்டிருக்காங்களா? இது 660 2ஆக பிரிங்க. 660 2ஆக பிரித்தா என்ன வரும்? 330 வருங்களா? 330 0 6. ஆமாம், பிரிச்சிங்கன்னா 330 வரும். இப்போ இதை கூட்டிங்கன்னா 6 9 9 900 வருங்க ஆன்சரு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 0 5 60. ஆமாம், ஆன்சரு 900 வருங்க. 300.